இந்த அரசியல் சாசனத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் கட்சியை உருவாக்கியவர்கள், வளர்த்தவர்கள். இது இந்திய அரசியல் சாசனம் அல்ல, இது காலனி ஆதிக்கத்தின் அரசியல் சாசனம் என்று அவர்கள் இன்னும் பேசுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனம் மனு தர்மத்தை அடிப்படையில இருக்கணும்னு சொல்றாங்க. மனு தர்மம்னா என்ன? மனு தர்மம் என்று போர்வையை போர்த்துவதால் உண்மையை மறைச்சுவிட முடியாது. 4 ஜாதிகள், 4 வர்ணங்கள் இந்தியாவில் இருந்தது, இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சி. எச்சரிக்கையா இருங்க. 4 வர்ணங்கள், 4 ஜாதிகள், ஒரு உயர்ந்த ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது சூத்திரர்கள் என்று மிக மிக பெரும்பகுதி மக்கள், 4 ஜாதிகளில் சேராத மக்கள் தலித்துகள். இங்க யார் இருக்கா? எல்லாரையும் நாங்க அழைக்கிறோம், எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறோம், எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் யாராவது இங்க எழுந்து நான் தான் உயர்ந்த ஜாதி, நீ சூத்திரன், நீ தலித் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை உடைத்தவர், அந்த மனு தர்மத்தை உடைத்தவர், அரசியல் சாசனத்தில் பாரதியார் பாடிய மாதிரி எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓரிரு என்று பாடினார. அதற்கு ஏற்ற அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஆக இன்று காந்திக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது, அம்பேத்கருக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. காந்தியத்தையே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள், அம்பேத்கரை அழித்து விடுவார்கள் என்பதால் தான் ஒரு சுதந்திர நாட்டில், குடியரசு நாட்டில் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை என்று நாம் சொல்கிறோம். நம்மோடு பல தோழமை கட்சிகளும் சொல்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் சொல்லவில்லை, எதிர்குரல் பாரதிய ஜனதா கட்சியின் முகாமில் இருந்து வருகிறது என்பதை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம். பல பேர் இங்க 1950களில் 1960களில் பிறந்திருக்க மாட்டீங்க. ஜாதி ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கத்தை பல பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. கிராமங்களில் ஜாதி ஆதிக்கம் இருந்தது, அதை போல நகரப்புறங்களிலும் ஜாதி ஆதிக்கம் இருந்தது. இன்று நகரங்களில் வாழ்பவர்கள், நகரங்களை ஒட்டியிருக்க கிராமங்களில் வாழ்பவர்களுக்கு அந்த ஜாதி ஆதிக்கம் தெரியாது. அது எல்லாம் ஒரு ஜாதி தான், எல்லா துறையிலையும் ஒரு ஜாதி தான். ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஜாதி, ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஜாதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஜாதி, உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு ஜாதி, பெரிய அதிகாரிகள் ஒரு ஜாதி. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கும் ஜாதி ஆதிக்கம் இருக்கு. ஜாதி ஆதிக்கம் செய்ய முயற்சி செய்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார். மத்திய அரசுல முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல யார் இருக்கா? பின்தங்கிய மக்கள் இருக்காங்களா? தலித் மக்கள் இருக்கிறாங்களா? மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இன்னும் போராட்டம் போயாத. மகாத்மா காந்தி தொடங்கிய போராட்டம்
அம்பேத்கர் அவர்கள் வழிநடத்திய போராட்டம் முடியல. அந்த போராட்டத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும். நம்முடைய உரிமைகளை நாம் தான் நிலைநாட்ட வேண்டுமே ஒழிய யாராவது நம்முடைய உரிமைகளை நமக்கு தந்து விடுவார்கள் என்று நினைக்காது. நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மேல்தட்டு மக்களுடைய கட்சி. ஜாதி ஆதிக்கத்தை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய சக்தி கட்சி. காங்கிரஸ் கட்சி ஜாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நம்முடைய தோழமை கட்சிகளோடு இணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஜாதி ஆதிக்கம் எப்படி ஒழியும்? அதைத்தான் திருமதி சோனியா காந்தி 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அதைத்தான் நமக்கு சொல்லித் தந்தார். ஜாதி ஆதிக்கம் எப்படி ஒழியும்? கல்வி எல்லாருக்கும் கிடைச்சாதான் ஜாதி ஆதிக்கம் ஒழியும். ஆகவேதான் கல்வி உரிமை திட்டம், தகவல் உரிமை திட்டம், உணவு உறுதி திட்டம், வேலை உறுதி திட்டம். கல்வி இல்லாம, உணவு இல்லாம, தகவல் இல்லாம, வேலை இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்து என்ன பயன்? அந்த மனிதன் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன? ஆக இதையெல்லாம் தனித்தனியா பார்க்கக்கூடாது. சமுதாயத்தில் நாள்தோறும் ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாள்தோறும் மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாறுதலுக்கு உந்து சக்தியாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும். அந்த மாறுதல் வந்துவிடக் கூடாது என்பதற்கு மிகப்பெரிய தடுப்பு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த மாறுதல் இன்னும் வேகமாக வர வேண்டும். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் உணவு, எல்லோருக்கும் தகவல், எல்லோருக்கும் வேலை என்ற நிலை வர வேண்டும். இன்றைய பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகள் ஆண்ட கட்சி 15 நாட்களுக்கு முன்னாடி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார்கள். பட்ஜெட். இந்த பட்ஜெட் யாருக்காக போடப்பட்டது? 15 நாட்களுக்கு முன்னாடி தந்த பட்ஜெட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசத்தை கலைத்து விட்டது. நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார், 1,00,000 கோடி ரூபாயை நான் மக்களுக்கு தரப்போகிறேன். 1,00,000 கோடி ரூபாய். இந்திய பட்ஜெட் 47 லட்சம் கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய். நான் மக்கள் நலத்திட்டங்களுக்காக, முன்னேற்ற திட்டங்களுக்காக 1,00,000 கோடி வச்சிருக்கிறேன். 1,00,000 கோடியைத்தான் நான் பிரித்து தர வேண்டும் என்று சொல்கிறார். யாருக்கு பிரிச்சு தந்தாங்க? நண்பர் பீட்டர் அல்பான்ஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டில் 9 கோடி பேர் தான் வருமான வரி கணக்க காட்டுறாங்க. இந்த 9 கோடி பேர்ல 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க. நீங்க எத்தனை பேர் வருமான வரி கட்டுறீங்க? உங்க முகத்தை பார்த்தா 90% வருமான வரி கட்ட மாட்டீங்க. கட்ட முடியாது. கட்டுறதுக்கான வருமானம் கிடையாது. 3 கோடியே 20 லட்சம் பேர், 143 கோடி மக்கள் 3 கோடியே 20 லட்சம் தான் வருமான வரி கட்டுறாங்க. 1 ரூபா கட்டுறாரா, 1 கோடி ரூபாய் கட்டுறாங்கிறது வேற. 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க. இந்த அம்மையார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமருடைய ஆசையோடு 1,00,000 கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் மக்களுக்கு கொடுத்தார்.
என்கிட்ட 1 லட்சம் கோடி தான் இருக்குன்னு சொல்றாரு. 1 லட்சம் கோடிய மக்களுக்காக தர வேண்டும் என்றால் எல்லா பகுதி மக்களுக்கும் தந்திருக்க வேண்டுமா இல்லையா? 1 லட்சம் கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் வருமான வரி கற்றவங்களுக்கு தந்துட்டு அனைத்து மக்களுக்கும் கையை விரிச்சிருக்காங்க. இதைத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கண்டித்தோம். மக்கள் எல்லாம் மற்ற மக்கள் எல்லாம் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? வருமான வரி கற்றவங்க தான் உங்களுக்கு மக்களாக தெரிகிறதா? ஏழை விவசாயிகள், அன்றாட கூலிகள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், இவர்களெல்லாம் மக்களா தெரியல. அவர்கள் கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல? இங்க பார்க்கும்போது தெரியுது இல்ல? கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்யும் போது தெரியுது இல்ல? இந்திய நாடு வளரலன்னு நான் சொல்லல. இந்திய நாடு நம்முடைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் காலத்துல 6.8% வளர்ச்சி. இப்ப நரேந்திர மோடி அவர்கள் காலத்துல 5.9% வளர்ச்சி. ஏதோ வளருது, நான் வளரலேன்னு சொல்றேன். அந்த வளர்ச்சியின் காரணமாக நண்பர் பீட்டர் சொன்னதை போல ஒரு தரப்பு மக்களுக்கு செல்வம் சேர்ந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மிகப்பெரிய பகுதி மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க? யாரும் பட்டினியால் சாகல. நான் பட்டினி இருக்குன்னு சொல்லல, ஆனா பசி இருக்கு. பட்டினி வேற, பசி வேற. எத்தனை குடும்பங்கள் 3 வேளையும் சமைச்சு சாப்பிடுறாங்க? இந்தியாவில் பல குடும்பங்கள் 2 வேளை தான் சமைச்சு சாப்பிடுறாங்க. பல குடும்பங்கள் 1 வேளை தான் சாப்பிடுறாங்க. பட்டினியால் யாரும் சாகவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா பசி இருக்கா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இரவில உணை வைக்க முடியாமல் இருந்தார். அவர்களை கருத்திலே கொண்டுதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம். காலையில ஏதோ கஞ்சி சாப்பிடுறாங்க, மத்தியான உணவு சமைச்சு சாப்பிடுறாங்க. இரவுல வீட்டுக்கு குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ 4 காசு சம்பாரிச்சு வராட்டி இரவுல உல வைக்க முடியாது. அதை பார்த்துத்தானே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இதை ஒழிக்கணும்னு பேசினார். பிரதமராக வந்த பிறகு அவருக்கு கட்டாயம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழிக்க முடியவில்லை. எப்படி சமாளிச்சார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியினுடைய அவமான சின்னமாக இது இருந்துட்டு போகுது. இன்னைக்கு என்ன நிலையில அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு? 2022-23 86,000 கோடி, 2023-24 86,000 கோடி, நடப்பாண்டு 2024-25 86,000 கோடி, அடுத்த வருஷம் 2025-26 அதே 86,000 கோடி. எப்படி? அதனுடைய விளைவு என்ன? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு திட்டத்துக்கு ஒரு பெரிய பெயர் இருக்கிறதே ஒழிய போன வருஷம் சராசரியாக இந்தியாவில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஆண்டுக்கு கிடைத்தது 52 நாட்கள். 100 நாள் கிடைக்கல, 52 நாட்கள். இந்த ஆண்டு இன்று வரை 44 நாட்கள். மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த ஆண்டு முடிஞ்சிடும். ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் தான். அதே 86,000 ஒதுக்குறாங்க. 86,000 கோடி இந்தியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை யார் செய்கிறாங்க? ஏழைகளில் பரம ஏழைகள்,
வறியவர்கள் தானே 100 நாள் வேலை வாய்ப்பு போறாங்க. யாராவது பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு 100 நாள் வேலை பார்த்துட்டு போறாங்களா? ஏழைகள்ல பரம ஏழைகள் தான் அந்த வேலைக்கு போறாங்க. வேற வேலை கிடைச்சா அது போக மாட்டாங்க. அந்த வேலைக்கு போவது ஒன்றும் பெரிய கௌரவம் இல்லை. வேற வேலையே கிடைக்கல, ஆகவே அந்த வேலைக்கு போறாங்க. லட்சம் கோடி இருந்தது. லட்சம் கோடியில இந்த ஆண்டு 86,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கணும். அடுத்த ஆண்டு 86,000 கோடி ஒதுக்கினால் போதாது, லட்சம் கோடி ஒதுக்கலாம்னு ஒரு 14,000 கோடி ஒதுக்கி இருக்கலாமா இல்லையா? பண்ணலையே. போன வருஷம் இருந்த 86,000 கோடி, இந்த வருஷம் இருக்கிற 86,000 கோடி, அடுத்த வருஷமும் அதே 86,000 கோடி. இவர்கள் நோக்கம் என்னவென்றால் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழித்து விட வேண்டும். காலப்போக்கில் ஒழித்து விட வேண்டும். பணம் தராம இப்ப சொன்னாங்க பல பேர் 4 மாசமா சம்பளம் வரல. வேலை பார்த்தவங்களுக்கு 4 மாசமா சம்பளம் வரல. இதை போன்று ஒவ்வொரு திட்டத்திலையும் குறைச்சிருக்காங்க. சரி, லட்சம் கோடி வருமான வரி கட்டுறவங்களுக்கு கொடுத்தாங்களே, ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களே. சரி, 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் வருமான வரி கட்டுறவங்களுக்கு சலுகை தர்றேன்னு சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 கோடியே 20 லட்சம் பேர்ல 2,27,000 பேர் ஆண்டுக்கு வருமானம் 1 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. 262 பேர் ஆண்டு வருமானம் 100 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. 23 பேர் ஆண்டு வருமானம் 500 கோடி ரூபாய், அவர்களுக்கு சலுகை. நான் கேட்கிறேன், 500 கோடி சம்பாதிக்கிறவனுக்கு சலுகை வேண்டுமா? 100 கோடி வருமானம் உள்ளவனுக்கு சலுகை வேண்டுமா? 1 கோடி வருமானம் உள்ளவனுக்கு சலுகை வேண்டுமா? சலுகை கொடுத்தது மட்டுமல்ல, அதை நியாயப்படுத்துறாரு நிர்மலா சீதாராமன். நான் கேட்டேன், ஏழைகளுக்கு குறைஞ்ச வருமானம் உள்ள குறைஞ்ச வரி கட்டுறவங்களுக்கு சலுகை கொடுத்தா அர்த்தம் இருக்கு, ஏன் பணக்காரர்களுக்கு கொடுத்தீங்க? பணக்காரர்களுக்கு நான் கொடுக்கலையே, கொஞ்சம் தானே கொடுத்தேன். கொடுக்கலன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் தானே கொடுத்தேன். இந்த புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்திலே சொன்னோம், மறுக்கலையே. 23 பேருக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் இந்திய நாட்டில் இருக்கு. பெயர்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நாவல புரள்கிற பெயர்கள். 23 பேருக்கு ஆண்டு வருமானம் 500 கோடி ரூபாய், அவர்களுக்கும் வரி சலுகை. இங்க ஏழை எளிய மக்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பட்ஜெட் உரையில கிடையாது. உணவு பணவீக்கம் 6.18%, 6% மேல உணவு பணவீக்கம். கல்வி கட்டணம், கல்விக்கு செலவழிப்பது பணவீக்கம் 11%. சுகாதார மருத்துவ வசதி, அதுல பணவீக்கம் 14%. மருந்து விலை கூடியிருக்கா, குறைச்சிருக்கா? கல்வி கட்டணம், கல்விக்காக நீங்க குழந்தைகளுக்கு செலவழிப்பது கூடியிருக்கா, குறைச்சிருக்கா? நோட்டு புஸ்தகம், பாட புஸ்தகம், பேரா, பென்சில், ரப்பர், ஜாமெட்ரி பாக்ஸ், இதெல்லாம் விலை கூடியிருக்கா இல்லையா? அதைத்தான் இந்த புள்ளி விவரம் காட்டுது. கல்வி பணவீக்கம் 11%. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 11% கூட செலவழிக்க வேண்டியிருக்கு. மருத்துவ செலவு பணவீக்கம் 14%. போன வருஷத்தை விட இந்த வருஷம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 14% கூட செலவழிக்க வேண்டியது. அவர்களுக்கு என்ன சலுகை? இந்த மாதிரி பணவீக்கம் இருக்குங்கிறதே மறுக்கிறாங்களே. விலை கூடியிருக்கா இல்லையாமா அவன் கேட்கறான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை கூடியிருக்கா இல்லையா? உங்க குழந்தைகளுக்கு கல்விக்காக செலவழிப்பது, இந்த சீருடை வாங்குறீங்க, நோட்டு புஸ்தகம் வாங்குறீங்க, பாட புஸ்தகம் வாங்குறீங்க, போன வருஷத்தை விட விலை கூடியிருக்கா இல்லையா?
ஆனா நிர்மலா சீதாராமன் ஒப்புகள் இல்லையே. நண்பர் பீட்டர் அல்பான்ஸ் சொன்னார், இந்திய நாட்டில் மேல் தட்டு ஒன்று இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். 1% மேல் தட்டு இருக்கு. உலக பணக்காரர்கள் வரிசையில் அவங்க இருக்காங்க. உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் டாடா பிர்லான்னு சொன்னாங்க. இப்ப டாடா பிர்லால ஏழை ஆயிட்டாங்க. வேற பெயர்கள் வந்திருக்கு. சரி, இந்த மேல் தட்டை பார்க்க முடியுது. அதுக்கு கீழே நடுத்தர வர்க்க மக்கள்னு ஒரு 30% இருக்காங்க. ஒத்துக்கிறேன். 30% மக்கள் வெள்ளைச்சட்டை போட்டிருக்காங்க, நல்ல புடவை கட்டுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு காலணி இருக்கு, செருப்பு இருக்கு, நகையும் போட்டுக்கிறாங்க, வண்டி வச்சிருக்காங்க, 2 வீலர் வச்சிருக்காங்க, ஒரு வீடு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்க. மேல்தட்டு வர்க்க மக்கள் உங்களுக்கு தெரியுது, நடுத்தர மக்களை தெரியுது. அதுக்கு கீழே உங்க பார்வையே போக மாட்டேங்குது. கீழே இருக்கிற 50% எப்படி இருக்காங்க? 70 கோடி மக்கள் எப்படி இருக்காங்க? இந்தியாவில் சராசரி வருமானம், சராசரி செலவு தனிநபருக்கு கிராமப்புற பகுதிகளில் 4200 ரூபாய், நகர்ப்புறங்களில் 7000 ரூபாய். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு சேர்த்து 17000 ரூபாய் மாச வருமானம். கிராமத்தில், நகர்ப்புறத்தில் 28000 ரூபாய். 17000 ரூபாயில எப்படி குடும்பம் நடத்துறது? 17000 ரூபாய் 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு வீடு, போக்குவரத்து, கல்வி, மருத்துவ செலவு, அனைத்து செலவுகளும், கல்யாணத்துக்கு போகணும்னா போக்குவரத்து, அனைத்து செலவுகளும் 17000 ரூபாயில அடக்க முடியுமா? 17000 ரூபாயில அடக்கிறாங்க. ஆகவேதான் ஏழையா இருக்காங்க, கடன் வாங்குறாங்க. இந்திய குடும்பங்களுக்கு கடன் சுமை அதிகரித்து வருகிறது என்று ரிசர்வ் வங்கி அறிக்கை சொல்லுங்க. இந்திய குடும்பத்தில் கடன் வாங்குறாங்க. நீங்க யாராவது சொல்லுங்க, நாங்க கடனே வாங்கல குடும்பத்தில் சொல்லுங்க. கடன் வாங்காத குடும்பம் இருக்கா? 10ல் 1 இருக்கும். கைமாத்து கடனால் வாங்குறீங்க. அதெல்லாம் இந்த நிர்மலா சீதாராமன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் கேட்டேன், மேலேயே பாக்குறீங்க, மேல் தட்டை பாக்குறீங்க, நடுத்தர வர்க்க மக்கள் பாக்குறீங்க, கீழே பாருங்க. இது அகில இந்திய சராசரி. மேல்தட்டு, நடுத்தர வர்க்க மக்கள், கீழ் மக்கள் அனைவருக்கும் சராசரி. கீழ்பாதியை மட்டும் பார்த்தா இந்த 4000 கூட வராது. கீழ்பாதி 25% மக்கள் மிக மிக வறியவர்கள். டெல்லியில, சென்னையில பாலங்களுக்கு கீழே படுக்கிறாங்க, வீடு கிடையாது, பிச்சை எடுக்கிறாங்க. அந்த 4 சந்திப்புல பிச்சை எடுக்கிறாங்க. இலவச உணவு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி போறாங்க. எங்கேயாவது கோயில்ல மத்தியான சாப்பாடு போடுவாங்களா, சீக்கிய தர்காவில் சாப்பாடு போடுவாங்களான்னு தேடி போறாங்க. இந்த ஏழைகள் 25% என்பது 25 இல்ல, 25% என்பது இந்தியாவில் ஏறத்தாழ 35 கோடி மக்கள். 35 கோடி மக்களுக்கு வசதியாக இருக்காங்க.